ಕಟ್ಟಾಯ್ತಾ? ஓம் வசுதேவ் பிரேமா, நீங்க ஆரம்பிங்கம்மா. கேட்கலையா? ஆரம்பிக்கலாமா? உமா பாடுறேடா, நீ பாடுமா. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் விஷ்ணும் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாராயணம் அச்சுதம் கேசவம் ராம ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே. அச்சுதம் கேசவம் சத்யபாமாதவம் அச்சுதம் கேசவம் சத்யபாமாதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகா ராதிதம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகா ராதிதம் இந்திரா மந்திரம் சேதசா சுந்தரம் இந்திரா மந்திரம் சேதசா சுந்தரம் தேவகி நந்தனம் நந்தஜம் சந்ததே தேவகி நந்தனம் நந்தனம் சந்ததே. ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இந்த சங்கீதம் அவசியம் இல்லை பக்தியில இருந்தா கூட சங்கீதத்துக்கு 3 விஷயம்: ஸ்ருதி, ஸ்வரம், தாளம். ஸோ நீங்க ஸ்ருதி ஸ்வரம் பர்ஃபெக்டா இருக்கு, தாளம் அந்த வாக்கியம் நடுவிலெல்லாம் கரெக்டா இருக்கு, முடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் அந்த एक दो तीन चार एक दो हरे कृष्णा हरे कृष्णा हरे அங்க கேப், அந்த இடத்துல தாளம் பேசிக்க போறது ஓவர் ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, அதை கொஞ்சம் ஆக்சுவலா பார்த்தா வேண்டாம். நம்ம ராகவன் ஒரு நண்பர் சொல்லுவாரு, இந்த சங்கீதம் எதுக்கு, பக்தி தான் வேணும் அப்படிம்பாரு. இந்த கூட கேட்க வைக்கும் இல்லையா, கரெக்டா ஸ்வரம் சுருதி இருந்தா நல்லா இருக்கும், கேட்க வைக்கும். சரி, நம்ம இன்னைக்கு அந்த விஷயத்துல போவோம். அவன் லிஸ்ட் போடுறான், ஏதான்னு ஹந்தமிச்சாமே இக்னதோபி மதுசூதன அப்படின்னு முடிக்கிறான் லிஸ்ட்ல. ஆச்சாரியா பிதரா புத்திரா ததைவ பிதாமகா மாதுலா சுசரா பௌத்ரா சாலா சம்பந்தினஸ்ததா ஏதான்னு ஹந்தமிச்சாமி அந்த லிஸ்ட்டை சொல்லிட்டு, இவரை எல்லாம் நான் கொல்ல விரும்பவில்லை. ஏதாம் இவர்கள், ந ஹந்தமிச்சாமி இல்லை கொள்வதற்கு விருப்பம் இல்லை, கொள்வதற்கு ந ஹந்தும் இச்சாமி, ந ஹந்தும் இச்சாமி. இது சம்ஸ்கிருத கிராமர்ல ஒரு ஸ்டைல். இது ஏதான் ந ஹந்தும் இச்சாமி கணதோபி
மதுசூதன கிணத்தோக என்னை கொன்னுட்டா கூட இவர்கள் என்னை கொன்னுட்டா கூட எனக்கு விருப்பம் இல்லையா? இங்க தன்னுடைய கொஞ்சம் சுப்பீரியாரிட்டியும் காட்டுறேன். நான் வேற, நான் வேற, நான் தர்மத்தை அறிந்தவன் அப்படின்னு தன்னை சூச்சகமா சொல்லாம சொல்றான். एतान्न हन्तुमिच्छामि घ्नतोऽपि मधुसूदन अपि त्रैलोक्यराज्यस्य हेतोः किं न मयि कृते निहत्य धार्तराष्ट्रं न का प्रीतिः सा जनार्दन. अपि त्रैलोक्यराज्यस्य 3 லோகத்துடைய ராஜ்யத்தை எனக்கு கொடுத்தால் கூட நான் அவங்களை கொல்ல விரும்பல. अपि त्रैलोक्यराज्यस्य हेतोः किं न मयि कृते निहत्य धार्तराष्ट्रं न का प्रीतिः स्यात् जनार्दन. இவர்கள் எல்லாம் கொன்னு என்ன பிரீத்தி, அதுல என்ன இருக்கு? எனக்கு என்ன அதுல சந்தோஷம் கிடைக்கும்? கா பிரீத்தி சியா ஜனார்தன பாபமேவா ஸ்ரேயதஸ்மன், பாபந்தான் கிடைக்குமா? நான் அப்பா நம்ம ஸ்லோகா ஸ்கிப் ஆயிடுதாப்பா? ஏமா இல்ல நான் தான் ஃபாலோ பண்ணலையான்னு தெரியலையே. தஸ்மானார்ஹாம் தார்த்தராஷ்டிரான் தஸ்மானார்ஹா வயம் தார்த்தராஷ்டிரான் स्वजनम ही कथम अथवा सुखिन श्याम माधव यद्यप्यते இல்லையே, அது கடைசியில் போறது. இது இந்த இடத்துல என்ன வருது? ஆச்சாரியா பித்ரா புத்திரா கெடுத்தது. ஏதாந்த ஹந்துமிச்சாமி அதுதானே இன்னைக்கு எடுக்கணும். ஆமா ஆமா கரெக்ட் தான். ஸ்லோகம் இதுவா இருக்கா? இல்ல கரெக்டா அதுக்கு அடுத்தது ஏத்தான ஹந்துமிச்சாமி 33 34 இன்னைக்கு இல்லையா? 35 36 37 அதான். ஓகே 35 34 இன்னைக்கு பண்றேன்னு சொல்லியிருந்தா. என்னது 34 என்ன? ஆச்சாரியா அது அதான் அந்த லிஸ்ட், அது வேண்டாம்னு சொன்னேன். அந்த லிஸ்ட் மூணு தடவை வருது. ஒரு தடவை இவரெல்லாம் மகாரத்தர்கள் அப்படின்னு துரியோதன சொல்லும்போது ஒரு லிஸ்ட் வந்தது. அப்புறம் இவரெல்லாம் சங்க ஊதினார்கள், தத்தம் சங்கை ஊதினார்கள்னு 2வது தடவை வந்தது. இப்போ இந்த லிஸ்ட சொல்லிட்டு இவர்களை நான் கொல்ல விரும்பவில்லைங்கிறான். அதனால அந்த லிஸ்ட் இப்ப வேண்டாம். ஆச்சாரியன், பித்தரன், பித்தரன்னா அப்பா சித்தப்பா சித்தப்பாமார்கள், ஆச்சாரியா புத்திராக புத்திரர்கள் புதல்வர்கள், பௌத்திராக பேரர்கள், சியாலாக மச்சினர்கள், சாலை சகலைகள், சியாலாக சம்பந்தி உறவுக்காரர்கள் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை திரும்ப ஒரு ரிப்பீட் பண்றோம். இது நம்ம விஷயத்துக்கு வருவோம். एतान्न हन्तुमिच्छामि घ्नतोऽपि मधुसूदन अपि त्रैलोक्यराज्यस्य हेतोः किं न मयि कृते निहत्य धार्तराष्ट्रान् का प्रीतिः स्यात् जनार्दन पापमेवाश्रयेदस्मान् हत्वैतान अततायिनः. இதுல ஒரு ஆத்தத்தாயின்னு ஒரு வார்த்தையை சொல்றான். அதாவது அவங்கெல்லாம் டெரரிஸ்ட் பயங்கரவாதிகள் அப்படிங்கிறத ஏத்துக்கிறான். அவங்கெல்லாம் அதர்மவாதிகள் பயங்கரவாதிகள். ஆத்தத்தாயி அப்படின்னா டெரரிஸ்ட் ஆக்ட் செய்கிறவர்கள். ஆத்தத்தாய் ரொம்ப அழகான டெஃபினேஷன் இருக்கு, என்னுடைய அந்த புஸ்தகத்துல இருக்கு, எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அதாவது அக்னியை மூட்டுறவன், அக்னியால கஷ்டம் கொடுக்குறவன், விஷத்தால கஷ்டம் கொடுக்குறவன், அப்புறம் கொள்ளையடிக்கிறவன், நிலத்தை அபகரிக்கிறவன், பெண்ணை அபகரிக்கிறவன், பணத்தை கொள்ளையடிக்கிறவன், இப்படின்னு ஒரு 6 ஐட்டம் சொல்றாரு. யாரு? வசிஷ்டர் சம்ஹிதையில வசிஷ்டர் சொல்றாரு ஆத்தத்தாயினா யாரு, டெரரிஸ்ட்ங்கிறது யாரு. ரொம்ப அழகான டெஃபினேஷன் டெரரிஸ்டுக்கு. இப்ப துரியோதனன் நீங்க பாருங்க என்ன எல்லாமே கவர் பண்ணிட்டேன். என்னென்ன சொன்னேன்? அக்னி கொடுப்பவன், தீ வைப்பவன், விஷம் கொடுப்பவன், கையில் ஆயுதம் ஏந்தியவன், கொல்ல தயங்காதவன், பணத்தை கொள்ளையடிப்பவன், நிலத்தை அபகரிப்பவன், பெண்ணை அபகரிப்பவன் ஆகிய 6 வகை. இந்த 6 தான் ஆத்தத்தாயோடைய லட்சணங்கள். நம்ம துடுக்கனை பார்த்தா இதெல்லாம் வருது. அவன் இதெல்லாம் செய்யறான். கொன்னான், பாம்பு வச்சான், தீ மூட்டி எரிய விடுறான், கல்லடிக்கிறான், லவ் ஜிஹாத்ல பெண்ணை அபகரிச்சுட்டு போறான், வக்ஃபு நிலத்துல பூமியை அபகரிக்கிறான், எல்லாம் செய்யறான்.
கள்ளக்கடத்தல் எல்லாம் செஞ்சு கொள்ளையடிக்கிறான், வரிய அரசாங்கத்தை பண ரீதியா ஏமாத்துறான். இது வசிஷ்டர் அன்னைக்கு சொன்ன டெஃபினேஷன். அண்ட் இந்த கௌரவர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அரக்கு மாளிகையில் தீ வச்சானா, விஷம் கொடுத்தான் பீமனுக்கு சின்ன வயசுல. விஷம் கொடுத்து யமுனையில் தூக்கறிஞ்சான் கட்டி போட்டு. கொல்ல தயங்காம ஆயுதத்தை யூஸ் பண்ணான். இப்போ ஆயுதத்தை எடுத்து நிற்கிறான். பணத்தை கொள்ளையடிச்சான். பணம் எந்த இடத்துல? பூமியை, ராஜ்யத்தை இது பண்ணா பூமியை. பெண்ணு திரௌபதி விஷயம். இன்னும் 6வது என்ன? பணம் தானே. அது இப்போ சட்டுன்னு ரெஃபரன்ஸ் ஞாபகம் இல்லை. ஆனால் எல்லாம் செஞ்சான், தொந்தரவு கொடுத்தான். அப்ப இவங்க பயங்கரவாதிகள் அப்படின்னு எனக்கு தெரியுங்கிறான். ஆனா அவர்களை கொல்வதில் கூட எனக்கு பாவம்தான் ஏறும், நான் பாபத்தை தான் சார்ந்திருப்பேன். அந்த அந்த ஸ்லோகத்தை கரெக்டா நான் ஒரு நிமிஷம் அதை எடுக்கிறேன். நிகத்திய தார்த்தராஷ்டிரான காப்ரீத்திய சியாஜனார்தன எத்யப்யேதேன பஷ்யந்தி பாபமேவாஸ்ரயேதஸ்மான். ஆசிரயம்னா அண்டருது. பாபத்துக்கே நான் அண்டுவேன், அதிலேயே அடங்கி ஒடுங்கிடுவேன். யார? இந்த ஆத்தத்தாயின டெரரிஸ்ட்ல கொன்னா கூட, பொதுவா டெரரிஸ்ட கொன்னா பாபம் இல்லை. நம்ம ஸ்ரீராமன்ட்ட விஸ்வாமித்ரார் தான் சொன்னாரு, இவ பெண்ணாச்சே, நான் எப்படி இவளை கொல்வது அப்படின்னு கேட்கிறார் அவரு. மரீச்சி சுபாகுவை கொல்ல முடியாது அவரால், அம்பு எடுத்த முடியுது. ஆனா தாட்ட கைய தயங்குறாரு. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றாரு, டெரரிஸ்டுக்கு ஜாதியோ ஆண் பெண் பாலமோ எதுவுமே கிடையாது. டெரரிஸ்ட் நசுக்கப்படணும், கொல்லப்படணுங்கிறாரு ரிஷி சொல்றார். அதே போலதான் நம்ம ஸ்ரீகிருஷ்ணன் அந்த இவங்க என்ன பாம் யாரோ சொல்றாங்களே, பாம்பை கட்டின்னு வர்ற ஆளுங்களுக்கு, அந்த தனு மாதிரி ராஜீவ்காந்தியை கொல்ல வந்தது, பாம்பை கட்டின்னு வந்த சூசைட் பாம்பர்ஸ். அந்த சூசைட் பாம்பர்ஸ் வரிசையா அனுப்புறாம கம்சன் எல்லாரையும் இரக்கம் இல்லாம கொள்றான். இரக்கம் இல்லாம, பாவம்னு சொல்லலை. அதுவும் பெண் வரா, மேனக்கா, அவ பேர் என்ன, பூத்தனா பெண், நல்லா அழகா அலங்காரம் பண்ணிட்டு வரா, ட்ரெஸ் போட்டு. அவங்களுக்கு மதுரமா பேசுறா, மதுரமா ஸ்வீட்டா பேசுறா. ஆனா அவளை கூட கொல்ல தேங்கல. விஷத்தோடு சேர்ந்து அவளுடைய உயிர், பாலோட சேர்த்து அவளுடைய உயிரை உறிந்தெடுத்தான் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஸோ டெரரிஸ்ட் ஹேஸ் டு பி கில்டு. அதுதான் பக்காசுரன் விஷயத்துல வீமன் செய்தான், பாண்டவர்கள் செய்தாங்க. அவனுக்கும் பக்காசுரத்துக்கும் எந்த பகையும் இல்லைப்பா, எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, எங்க பக்கத்துல இருக்கிற முஸ்லீம் ரொம்ப நல்லவன், ரொம்ப அன்பானவன் அப்படின்னு இந்துக்கள் சொல்றதெல்லாம் கேட்கிறோம் நம்ம. எனக்கும் அவனுக்கும் சண்டை இல்லை, பக்காசுரனுக்கும் இந்த ஊருக்கும் தான் ப்ராப்ளம் அப்படின்னு ஒதுங்கி நிக்கல. டெரரிஸ்ட் ஹேஸ் டு பி கில்டு. இரக்கம் இல்லாமல் கொல்லப்படணும். இந்த இரக்கம் இல்லாமல் கொல்லப்படுறது டெரரிஸ்ட் பண்ணிட்டு இருந்தா இத்தனை வருஷமா. நம்மளுடைய மிலிட்ரி ஆளுங்களை, மிலிட்ரி அதிகாரிகளை, நம்முடைய வியாபாரிகள் மார்க்கெட்டில் போய் பாம்பு வச்சு, நம்ம ஹோட்டலில் டூரிஸ்டுகளை, இவனெல்லாம் கொண்டுட்டு இருந்தான். முதல் தடவை மிலிட்ரி அடிச்சது, உள்ள புகுந்து அடிச்சது. அந்த இருக்கிற டெரரிஸ்ட் கேம்பை அழிச்சு வந்தது. சட்டப்படி உள்ள புகுந்து அடிப்பது தவறு. மற்றொரு தேசத்துக்குள்ள, தேசம் ஏன் மற்ற தேசத்துடைய தூதரகத்துக்குள்ள புகுந்தா கூட அது கூட இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், அந்த நாட்டுக்குள்ள புகுந்தா மாதிரி. ஆனா இதெல்லாம் பார்க்காம போய் அடிச்சுட்டு வந்தாங்க. உரி செக்டர்ல, அந்த இதுக்குள்ள பாகிஸ்தானுக்குள்ள போய் அடிச்சுட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு மனப்பான்மை மாறியது. டெரரிஸ்ட் ஹேஸ் டு பி கில்டு. ஆனா இங்க என்ன அர்ஜுனன் என்ன சொல்றான் பாருங்க, நிகத்திய தார்த்தராஷ்டிரான் காப்ரீத்திய சியாஜனார்தன
இவரெல்லாம் கொண்டு நான் என்ன அப்போ அவங்க ஆயுதத்தை இருந்து நிற்கிறாங்க, எனக்கு என்ன பிரசன்னம் கிடைக்கும், எனக்கு என்ன சந்தோஷம் பிரசன்னத்தா கிடைக்கும் இவர்களை கொல்வதனால அப்படின்னு கேட்குறான். இவங்கெல்லாம் டெரரிஸ்ட்டு, ஆனாலும் கூட எனக்கு பாவம் தானேப்பா கிடைக்கும். அதே மாதிரி இவர்களெல்லாம் நான் கொல்ல விரும்பவில்லை சொல்லும்போது இந்த பூமிக்காக இல்லை, திரைலோக்கிய ராஜ்யஸ்ய 3 லோகத்தின் ராஜ்யம் கிடைத்தாலும் கூட இவர்களை கொல்வது என்னால முடியாதுப்பா, கொல்ல முடியாது அப்படிங்கிறான். பாருங்க எவ்வளவு பெரிய ஆளா காட்டுகிறான் பாருங்க. இதெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு புரியும். அவன் சும்மா வார்த்தையில மயங்குற ஆளு கிடையாது. நீங்க நல்ல சக்கரை பொங்கல் நெய் மினு 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 மின்னு நெய் முந்திரி பருப்பை நெய்யில வறுத்து மினு 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 மின்னு அப்படியே அந்த வெள்ளி சின்ன சின்ன வெள்ளி துளிகள் மாதிரி சக்கரை பொங்கலை கொடுத்து நல்லா ப்ரௌனா திராட்சையை இது பண்ணி வறுத்து நெய்யில வறுத்து அப்படியே அற்புதமான வாசனையோட அவனுக்கு கொடுத்துட்டு அவன் மயங்கிடுவான்னு நாம நினைக்கிறோம். ஸ்ரீகிருஷ்ண பிள்ளையாருக்கு 108 வேண்டாம்ப்பா, இந்த சதுர்த்திக்கு நாம் 1008 பிள்ளையார் பண்ணுவோம். இது கொழுக்கட்டை அருமையாக தேங்காய் கருப்பு இல்லாமல் ப்ரௌன் இல்லாமல் நல்லா துருவி சைடில் ப்ரௌன் எல்லாம் வராமல் பார்த்து விளவிளேன்னு எடுத்து அதை நல்லா வறுத்து நெய்யில் வதக்கி அதுக்கப்புறம் அதில் இதெல்லாம் போட்டு பொடி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பொடியெல்லாம் போட்டு அந்த மாவை அருமையாக மெல்லிசா மாவு மட்டும் பல்லில் கடிப்படாமல் பூர்ண மெயினாக இருக்கிற மாதிரி ஆனால் உடஞ்சி போகாத மாதிரி அற்புதமாக அழகாக பண்ணி வேக வச்சு அதை நீ 108 1008 வச்சுட்டா அந்த பிள்ளையார் சந்தோஷம் அடைஞ்சிருவான்னு நான் நினைக்கிறோம். ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி பருத்தம் அஷ்னாமி பிரயத்தா. நீ ஒரு இலையை கொடுறா, ஒரு சொட்டு நீரை கொடு, ஒரு கூழ் கஞ்சியை கொடு போதும், ஒரு சின்ன பழத்தை கொடு, இழந்த பழத்தை கொடு, பூ போடு அப்படின்னு சொல்றான். நீ கொடுக்கறத நான் பார்க்கறது இல்லையா, கொடுக்கிற உன் மனசை நான் பார்க்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்றேங்கிறான். அதனால இந்த வெளி வேஷத்துல ஏமாறக்கூடிய ஆளு கிடையாது இந்த ஸ்ரீகிருஷ்ணன். அவன் ரொம்ப தெளிவா இருக்கிறான். அப்போ இந்த அர்ஜுனன் இப்படி லாஜிக்கலா பேச பேச அவன் சும்மா அப்படியே அவனை பார்த்து ஸ்மைலோட அழகா மோகன புன்னகையோட அவனை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். இதுல இவனுக்கு இன்னும் உள்ள கலக்கிறது ஒண்ணு, இவன் இவ்வளவெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு போடா நீயாச்சு, உன்னோட யுத்தமாச்சு, ஹஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தம் ராஜ்யமாச்சு, நான்லாம் சண்டை போட முடியாதியா அப்படின்னு அவன் கிளம்பி போயிருந்தான்னு வச்சுக்கோ, யுத்தமும் நடந்திருக்காது, கீதையும் வந்திருக்காது, தேவையப்பட்டிருக்காது. அவனுக்குள்ள தெளிவா இருந்தான். இவ்வளவு ஆர்கியூமெண்ட் பண்றான் பாருங்க. இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் உள்ளுக்குள்ள தெளிவு இருந்தால், இது வெறும் வாய் வார்த்தையா இல்லாம உள்ளுக்குள்ள கன்விக்ஷன் இருந்திருந்தால் ஸ்ரீகிருஷ்ணன் அப்ப இவனுக்கு கீதை சொல்லியிருக்க மாட்டான். ரொம்ப தெளிவா இருக்கான்னு அர்த்தம். ஆனா இவன் தெளிவா இல்லை. ஸ்ரீகிருஷ்ணனுடைய அப்ரூவல் வேண்டி இருக்கு இவனுக்கு. இவ்வளவு அற்புதமா நான் பேசுறேன், இவ்வளவு பரந்த மனப்பான்மை காட்டுறேன், நீயே சொல்டா நான் சரிதானே அப்படிங்கிற அப்ரூவல் வேண்டியிருக்கு. அதுக்காகத்தான் இப்போ அதை அவன் உடைக்கிறான். நோ, என்னுடைய அப்ரூவல் கிடைக்காது உனக்கு, ஏன்னா நீ பொய்யா பேசுற, கன்விக்ஷன் இல்லாம பேசுற அப்படின்னு சொல்ற. அதுதான் அவனுடைய புன்னகை. சும்மா அப்படியே அமைதியா அவன் பேசுறதெல்லாம் காட்டிட்டு இருக்கிறான், கேட்டுட்டு இருக்கிறான் சிரிப்போட. ஒரு வார்த்தை பேசல நடுவுல. நிகத்தியதார்த்தாஷ்டான காப்ரீத்தி சியாஜனார்தன என்னது இங்க எய்தான்ன ஹந்தமிச்சாமி கணத்தோப்பி மதுசூதன அபித்ரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோஹோ கிம்னு மஹி கிருத்தே. இந்த மஹி சின்ன பூமிக்காக நான் சண்டை போடுவேன்னு நினைக்கிறியா? 3 லோகத்துடைய ராஜ்யத்துக்காகவே நான் சண்டை போட முடியாதியா? இந்த சின்ன இந்திரபிரஸ்த பூமிக்காக சண்டை போடுவேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறான். யாரு? அன்னைக்கு கந்தர்வர்கள் இவன் துரியோதனனையும் கர்ணனையும் துச்சாதனையும் பிடிச்சு கட்டி போட்டாங்க. கந்தர்வ யக்ஷ அவங்களுடைய பூங்காவனத்துல உள்ள புகுந்துட்டான்னு இத செய்தி வருது அவங்க மூலமா. இந்த மாதிரி எங்களை கட்டி போட்டான், உதவிக்கு வாங்க, நீங்க தான் காட்டுல தானே இருக்கீங்க, உதவிக்கு வாங்கன்னு யுதிஷ்டிரனுக்கு. யுதிஷ்டிரன் உடனே சொல்றான் பீமனையும் அர்ஜுனனையும்,
போய் காப்பாத்திட்டு வாங்கங்கிறான். அப்ப எவ்வளவு கோபப்பட்டான் இவன். அது எப்படி? நம்முடைய எதிரி தானே, சாகட்டும், எதுக்கு அவனை காப்பாற்றணும்? அப்போ பீமனும் அர்ஜுனனும் இங்கே கிருஷ்ணனை அனுப்பி 5 கிராமத்தை கூடுறா, போதுண்டா, சண்டை வேண்டான்னு யுதிஷ்டிரன் சொன்னபோது இவனை ஒரு நபும்சகன், வீரமில்லாதவன், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அவனுக்கு உடன்பாடே கிடையாது ஸ்ரீகிருஷ்ணன் தூது போறது. ஸ்ரீகிருஷ்ணன் ஜெயிச்சிருவான்னு நினைச்சான், அந்த 5 கிராமம் வாங்கிட்டு வர்றதில்ல. அப்போ இவனுக்கு பழி வாங்க வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைச்சான். அப்படி அன்னைக்கு இருந்தவன் இன்னைக்கு பாருங்க என்ன சொல்றான், நிகத்திய தார்த்தராஷ்டிரான்னு. கா பிரீத்தி, என்ன பிரசன்னம்பா, எனக்கு என்ன பிரீத்தி? பிரீத்தினா சந்தோஷ், மனசுல ஜாய். எனக்கு என்ன ஜாய் கிடைக்கும்? பாப்பமே வாஷ்டே தஸ்மான துவைத்தானாத தாய். இந்த டெரரிஸ்டுகளை கொன்னா கூட எனக்கு பாவம் தானே கிடைக்கும்பா அப்படிங்கிறான். இன்னும் ஒண்ணு, தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்டிரான் சுபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவ. நம்முடைய சொந்த ஜனங்களை கொன்னுட்டு நான் எப்படியா சுகமா இருக்க முடியும்? இது என்ன வெள்ளக்காரனுடைய கதையான்னு? He killed the witch. The two brother and sister killed the witch, throwing her into the boiling water, and then they lived happily. எப்படிதான் இருக்க முடியும் ஹாப்பிலி? கொண்டுட்டு அவ ஒன்றும் நண்பன் இல்லை, ஸ்வஜனம் இல்லை, ஆனா அவளை கொண்டுட்டு கூட, ஒரு உயிரை கொண்டுட்டு எப்படி சுகமா இருக்க முடியும்? நான் ஒரு தடவை கவுந்தப்பாடி, பெருந்துறையிலேருந்து கவுந்தப்பாடி போற வழியில ஸ்கூட்டர்ல அப்படியே பாட்டு பாடிட்டே வயலை அனுபவிச்சுட்டே போறேன். கிடுக்கிட்டுன்னு ஒரு ஓனான் வந்தது. என்னுடைய ஸ்கூட்டர் வெஸ்பா இருந்தது, அதுல நசுங்கி செத்து போச்சு. 1 வருஷம் கழிச்சு நான் அந்த ரூட்ல போனேன். நான் வேற ஏதோ எண்ணத்துல இருந்தேன். அந்த இடம் வந்தபோது என்ன அறியாம பிரேக் போட்டுது ஸ்கூட்டர். எனக்கே ஆச்சரியம், எதுக்கு இந்த அங்கே நினைச்சோடனே அந்த பழைய நினைவெல்லாம் வந்தது. அவ்வளோ செத்து போனது. நம்ம சாதாரண மனுஷனுக்கெல்லாம் ஒரு சின்ன உயிரை கொண்டா கூட மனசு அப்படியே கண்ட வருத்தம் வரும். நம்மெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய பாம்பு கூட தட்டி போயிருப்பா, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு சுகமா இருக்க முடியும்? ஸ்வஜனங்கள், என்னுடைய சொந்த ஜனங்களை கொன்று ஹவு கேன் ஐ லிவ் ஹாப்பிலி அப்படின்னு கேட்கிறான். ரொம்ப அற்புதமா இருக்கு அவனுடைய லாஜிக். தஸ்மான் நார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்டிரான் சுபாந்தவான். அதனால நான் இவர்களை கொல்வதற்கு இவர்கள் அருகதை பெற்றவர்கள் இல்லை, எனக்கு இவர்களை கொல்வதற்கான தகுதி கிடையாது, அருகதை கிடையாது. தஸ்மாத், அதனால் அப்படின்னு சொல்லி இந்த 3 ஸ்லோகங்கள் நீங்க படிங்க. அதுக்கப்புறம் ஏதாவது விஷயம் இதுல கமெண்ட், கேள்வி நம்ம தொடருவோம். இந்த 3 ஸ்லோகங்கள் அரையா படிச்சுட்டு பிரதிபா படியும் இன்னைக்கு. ஆப்பா, ஏதான்ன ஹந்தும் இச்சாமி இல்லைன்றதானப்பா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதா அத प्रथमोऽध्यायः. अर्जुन उवाच. श्लोक 35. एतान्न हन्तुमिच्छामि. ஒரே நிமிஷம், அந்த ஆச்சாரியா அதை படிச்சிருக்கேன், ரிப்பீட் பண்ண வேண்டாம். இதுலேருந்து அப்புறம் ரிப்பீட் பண்ணி படிப்போம். அதையும் ரிப்பீட் பண்ணலாம், பரவாயில்ல. ஆச்சாரியா ஆச்சார்யா பிதர புத்ராஸ் तथैव च पितामहाः मातुलाश्वशुराः पौत्राश् श्याला सम्बन्धिनस्तथा एतान्न हन्तुमिच्छामि.
घ्नतोऽपि मधुसूदन अपि त्रैलोक्यराज्यस्य हेतोः किन्नु मही कृते निहत्य धार्तराष्ट्रानः का प्रीतिः स्यात् जनार्दन पापमेवाश्रयेदस्मान् हत्वैतानाततायिनः तस्मान्नार्हा वयं हन्तुम् धार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिनः स्याम माधव அப்பா அடுத்ததும் செவி கேட்டா இல்ல போதும் இல்லையா? இதுதான் பண்ணி பார்த்தோம். ஆமா ஆமா. சொல்லுங்க ஏதாவது உங்க கமெண்ட்ஸ். இந்த வீடியோ யூடியூப் வீடியோல இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும்னா வீடியோ நீங்க பேசும்போது வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க. கொஞ்சம் நல்லா என்னுடைய இந்த பாருங்க எப்படி மேகத்துல மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கு, கேமரா சரியா இல்லை. ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க. சரி, கமெண்ட். ஒரு சின்ன டவுட் எனக்கு ஆனந்தி. அந்த லெசன் 36 ஸ்லோகால நிஹத்ய தார்த்த ராஷ்டிரான்னஹல நிஹத்ய வந்து அதோட இன்னொரு மீனிங்கும் இருக்குல்ல, லைக் வித்தவுட் சஸ்திர அல்ல, நிஷஸ்திர நிராயுத, அதுதான் அப்படி வரும். ஹிந்தி அது நிஹத்ய, அதாவது நிஹத்தேக்கு ऊपर वार नहीं करना அப்படின்னா அது ஹிந்தியில எனக்கு தெரியாது. ஹிந்தியில மாறும்போது அந்த அதோடைய கண்டெக்ஸ்ட் மாற வாய்ப்பு இருக்கு. இதுல நான் இவர்களெல்லாம் கொல்வதற்கு வரும்போது நான் அவர்களை கொல்வதை என்னது, அந்த கொல்வதால் எனக்கு என்ன பிரீத்தி கிடைக்கும், அதுதானே அந்த ஸ்லோகம். ஜனார்தன. ஒரே நிமிஷம், நானு நிஹத்ய தார்த்தராஷ்டிரான்னஹ, அதாவது தார்த்தராஷ்டிரர்களை கொல்வதால், நிஹத்ய ஹத்தியக்குடைய ஒரு ஒரு வேற கிரேட்ல இருக்கிற வார்த்தை. இப்போ யுத்தம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு, நியுத்தம் அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் யுத்தமா இருக்கும், தெரியல எனக்கு. வியுத்த அப்படின்னா ஒரு கால் சில சமயம் எதிர்ப்பதமாக வாய்ப்பு இருக்கு, யுத்தம் இல்லாமல்னு. நீ வார்த்தை சில இடத்துல நெகட்டிவாகவும் வரும், இல்லாமல்னு. சில இடத்துல அதோடைய ஒரு ஸ்பெஷல் கான்டெக்ஸ்ட் வேற ஒரு கொனோட்டேஷனாகவும் வரும். நிஹத்ய தார்த்தராஷ்டிரான், இந்த தார்த்தராஷ்டிரர்களை கொல்வதால் எனக்கு என்ன பிரீத்தி, எனக்கு என்ன சுகம் கிடைக்கும்.
அப்படிதான் அர்த்தம் நினைக்கிறேன். யாராவது சம்ஸ்கிருதம் தெரிந்தவங்க சொல்லுங்க. करेक्ट தான். हे अर्जुन जनार्दन धृतराष्ट्र के पुत्रों को मारकर हमें क्या प्रसन्नता होगी? ஆஹா. அந்த நிகழ்ச்சியெல்லாம் எனக்கு மார்க் அந்த ஹிந்தி நிகத்தாவோட கன்ஃபியூஸ் ஆகும் எப்போதும் இந்த வார்த்தை. நிகத்தா அதனால சரி உங்களை அப்படின்னா கேட்கலாம். நிகத்தானா என்ன? கொல்லப்படாதவன் இல்ல நிகத்தானாக்கா அவர் கையில நிகழ்ச்சியெல்லாம் எதுவுமே ஆயுதம் வெப்பன் இல்ல. இல்லாதோ அப்படின்னு ஆயுதம் கையில ஹிந்தியா? ஆயுதம் நிகத்தாக்க நெய் மாறினாச்சே சொல்வா இல்லையா? ஆ. அந்த அதனால மாதிரி எனக்கு எப்போதும் கன்ஃபியூஷன் வரும் இந்த இப்போ நிகத்தியா தமிழ்லயே நிகத்தான்னு. நம்ம நிறைய வார்த்தைகள் சம்ஸ்கிருத வார்த்தையை உபயோகப்படுத்துறோம். ஆனா அது ம். இங்க வேறையே டோட்டலா வேற அர்த்தம் எஸ் யூஸ் ஆகுது. டோட்டல் டிஃபரெண்ட் அது மீனிங்கா இருக்கு. வழக்கத்துல அதனால இனிமே சரி அதை உங்களை நம்ம கேட்கலாம். இதுல அது தப்புன்னு சொன்னா கூட ஏத்துக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அது சமுதாயத்துல பழக்கமாயிடுது. அந்த மாதிரி Correct. ஹிந்தியில கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. சம்ஸ்கிருத வார்த்தையை நம்ம ஒரிஜினல் சம்ஸ்கிருதத்துலன்னு பார்க்கணும். ராம் சுகதாஸ் புக்ல என்னமா? ராம் சுகதாஸ் புக்ல வந்து நிகத்திய அப்படின்றதுக்கு கொன்று அப்படின்னு வருது. கொல்வதால், கொன்று. கொல்வதால். அதுதான். சரி. தேங்க்யூ. அப்பா சொல்லுமா. இதுல வந்து அர்ஜுனனோட எக்ஸ்பிரஷன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன்ல நம்மளோட எக்ஸ்பிரஷன் மாதிரியே ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன், என்னால இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியல, ஆனா தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்கு போனா போட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சில நம்மள நாம கன்வின்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த நோட் இருக்குல்லப்பா. ஆக்சுவலி அவன் சொல்றதும் இதுல நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிற எக்ஸ்பிரஸிங் நம்மளோட ஹெல்ப்லெஸ்னஸ் நம்ம நிறைய பண்ணுவோமோன்னு தோன்றதுப்பா. போனா போட்டோம், நான் விட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ற அந்த டோன். அது என்னன்னா சின்ன வயசுல நம்ம அப்படி க்ரூமிங் நமக்கு வந்து சின்ன வயசுல துஷ்டால கண்டா தூர விலங்கு அவ அப்படி பண்ணனா அவனோட ஸ்தலத்துக்கு நீ தாழ்ந்து போகாத, அவெல்லாம் அப்படிதான் இருப்பா, நம்ம பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அது இன்னும் பெரிய ரொம்ப உத்தமமான இது நினைச்சுட்டு நமக்கு பண்ணினா. பட் ஆக்சுவலி அது வந்து ரொம்ப என்னோட கல்யாணம் எல்லா நேரத்திலயும் சண்டை போட முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை நரகமாயிடும். சிகரெட் ஊதினா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் மியூசிக் சத்தம் போட்டா நான் முதல்ல சண்டை போடுவேன் இறங்கி. ஆனா அப்புறம் என்னத்துக்குன்னு தோண ஆரம்பிச்சு. இனிமே பிரைவேட் பஸ்ல போறது இல்லைன்னு. அது கரெக்ட்பா. ஆனா அது எப்ப சண்டை போடணும் எப்ப சண்டை போடக்கூடாதுன்னு நமக்கு அது இது அப்படி வேரியேஷன் சொல்லி கொடுக்கல. அது ஒண்ணே நான் என்ன ரிலேட் பண்ணேன்னா, நமக்கு என்னோட கல்யாணம் ஆகி குழந்தைகள் ஸ்கூல் போக ஆரம்பிச்சா. அப்ப நான் வந்து சொன்னேன், போய் ஸ்கூல்ல போய் சண்டையெல்லாம் போட்டு வராத, அனாவசியமா வம்புக்கு போகாதெல்லாம் நான் நம்ம தரப்புல இருந்து நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாலும் அப்படி. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னார் தெரியுமா, நீயா போய் ஒருத்தட்டு சண்டை போடக்கூடாது, ஆனா எவனாவது வந்து உங்ககிட்ட வம்புக்கு இழுத்தானா அடி வாங்கிட்டு வந்து நிக்க கூடாது. அடி கொடுத்து நீ திரும்ப கொடுத்துடுவா, ஆனா நீ போய் சண்டை போடக்கூடாது. நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்படி எல்லாம் நீங்க சொல்லி கொடுக்காதேங்கோ, எதாவது சாக்கே நான் சண்டை போட்டு வருவானே. ஆனா அது எவ்வளவு நிஜங்கிறது எனக்கு அப்புறமா ரியலைஸ் ஆச்சு. நம்ம என்ன பண்றோம், மகாத்மா காந்தி ஐடலைஸ் பண்றோம். ஒரு கன்னத்துல அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு அவரை சொல்லி அது என்னமோ பெரிய, அதுதான் நம்ம பெரிய மகானா நம்மள நினைச்சுட்டு பண்றோம். ஆனா அது இல்ல, அது நமக்கு ரியாக்ட் பண்ண தெரியணும். கரெக்ட். இதுக்கு ஒரு ப்ராபபிள் வீண் வம்புக்கு போகாத, வந்த வம்ப விடாத அப்படின்னு சொல்லுவோம். இல்ல எனக்கு நம்ம ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு பக்கத்து 2 ரூம் தள்ளி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல டிராமா பிராக்டிஸ் நடக்கிறது, தமிழ் டிராமா. நான் ஜன்னல்ல இருந்து டிராமா பிராக்டிஸ் பார்த்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். தீபக் சௌரஸ்யான்னு ஒரு ஆளு என் கூட படிக்கிறவன், நல்ல வாட்ட சாட்டமா இருப்பான். அவன் என்னை அப்படி தள்ளி விட்டுட்டு ஜன்னல் வழியா பார்க்க ஆரம்பிச்சான். நான் கொஞ்சம் கையை பிடிச்சு நான் உள்ள அவனை கொஞ்சம் தள்ளிட்டு பார்க்க நினைச்சேன். அவனுக்கு தமிழே புரியாது, சும்மா ஒரு ரவுடித்தனம். அதுக்கப்புறம் திரும்ப அவரை தள்ளி விட்டோடனே எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே இப்படி பழக்கமே இல்லை அண்டி போடுறது. தலைமயிர் பிடிச்சி அவன் என்னோட பெரியவன், அடி 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 அடின்னு 5-6 அடித்தேன் மூஞ்சிலையும் மூக்குலையும். அவன் எதிர்பார்க்கல.
நமக்கு என்ன, நம்ம கிட்ட ரிட்டாலியேஷன் வரும்னு. இப்ப நான் அது செய்த தவறா சரியா